உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தினுடைய 40வது பாடல். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்து. அருணகிரிநாதர் அருளி செய்த அற்புதமான பாடல் இந்த கந்தர் அலங்கார பாடல். நாம் தினம்தோறும் நித்தம் பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பாடல் இந்த பாடல். வரிக்கு வரியான விளக்கத்தை காணலாம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில். சேல் என்றால் என்ன? மீன்கள். கெண்டை என்று ஒரு மீன் சொல்லுகிறோம் இல்லையா, அதுபோல் சேல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மீன்கள் உண்டு. அந்த மீனினுடைய பெயர் சேல். அப்படி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய வயல்களிலே இந்த மீன்கள், அந்த நீர்வளம் பொருந்திய வயல்களிலே மீன்கள் துள்ளி துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது. அப்படி துள்ளி திருவதினால் அந்த வயல்கள் எல்லாம் அழிந்து போயின. அதைத்தான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில். அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் இப்படி மீன்கள் துள்ளி குதித்து திரிவதினால் அழிந்து விட்டது என்று சொல்லுகிறார். அடுத்து, தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். தேம்கடம்பின் என்று சொல்லுகிறார். இந்த பெண்கள் இருக்கிறார்களே, மால்பட்டு அழிந்தது. பூங்கொடியார் என்றால் பெண்கள். அப்படி இந்த பூவை போன்ற மனம் கொண்ட பெண்கள் எதன் மீது ஆசைப்படுகிறார்கள்? மால் என்றால் ஆசை. மால்பட்டு அழிந்தது. அந்த பெண்களுடைய மனம் இருக்கிறதே, சோலைகளில் இருக்கக்கூடிய தேன்கடம்பின், தேம்கடம்பு என்றால் தேனை சொரியக்கூடிய அந்த கடம்ப மலர்கள், அந்த கடம்ப மலர் மாலையை கண்டு விரும்பியதால் அவர்களுடைய மனம் நொந்து நொந்து அழிந்து போனது என்று சொல்லுகிறார். தேம்கடம்பின் மால்பட்டு, அந்த கடம்ப மலர் மாலையின் மீது ஆசைப்பட்டு பூங்கொடியாருடைய மனம் கெட்டு ஒழிந்தது, அழிந்து போய்விட்டது. அடுத்த வரிகளில் சொல்லுகிறார், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்போம். மாமயிலோன், இந்த முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய வேல்பட்டு என்னென்ன அழிந்தது? வேலையும். வேலையும் என்றால் கடல் என்று பொருள். ஏற்கனவே பல கந்தர் அலங்கார பாடலில் வேலையும் என்பதற்கு கடல் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி அந்த வேலை முருகன் விட்ட மாத்திரத்திலே கடல் வற்றி போய்விட்டது, கடலை அழித்து விட்டான். ஏன்? கடலிலே தானே சூரபதுமன் வீர மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தினான். ஆகவே கடலை வற்றச் செய்து அந்த வீர மகேந்திரபுரியை அழித்தான் முருகன். அப்படி வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரபத்மனும் அழிந்து போனான். அடுத்து வெறுப்பும், கிரௌஞ்சமலையை அழித்த வரலாற்றையும் இங்கு சுட்டி காட்டுகிறார். முருகப்பெருமானுடைய வேல் பட்டவுடன் கடல் வற்றி போய்விட்டது. அதைத்தான் திருப்புகழிலே சொல்லுவார், அலைவேலை அஞ்ச வடிவே எறிந்த அதித்தீரா என்று அருணகிரிநாதர் திருப்புகழிலே சொல்லுவார். அப்படி வேலையும் கடல் வற்றி போனது, சூரபத்மன் அழிந்து போனான், கிரௌஞ்சமலை தூள் தூளானது. அடுத்ததுதான் முருகப்பெருமான் செய்த காரியங்களிலே மிக முக்கியமானது. அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய கால் பட்டவுடனே என்ன? அருணகிரிநாத பெருமானுடைய தலையிலே முருகப்பெருமானுடைய கால் படுகிறது. இப்படி கால் பட்ட உடனே என்ன அழிந்தது? இந்த தலையெழுத்து என்று ஒன்று சொல்லுவோம். நமக்கெல்லாம் நேரம் காலம் சரியில்லாமல் ஏதேனும் தவறுகள் நடந்தால், தீங்குகள் நடந்து கொண்டே இருந்தால் என்ன சொல்லுவோம்? எல்லாம் என் தலை எழுத்துப்பா, இந்த பிரம்மன் என் தலையில இப்படி எழுதி வச்சுட்டான், நீ போய் இந்த பிறப்பெடுத்து இப்படியெல்லாம் நீ கஷ்டப்படணும்னு சொல்லி பிரம்மன் என்னுடைய தலையிலே கபாலத்திலே எழுதி அனுப்பி வைத்து விட்டான், தலையெழுத்து எனக்கு இப்படி இருக்கு, யாரால என்ன செய்ய முடியும்னு ஒரு புலம்பல் எல்லாரும் நாம் புலம்பி பார்த்திருப்போம். அயன் என்றால் பிரம்மன் என்று பொருள். அப்படி இங்கு அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்து. முருகப்பெருமானுடைய திருவடி பட்டவுடனேயே என்ன ஆகிறது? பிரம்மனுடைய அந்த கையெழுத்து அழிந்து போனது. அந்த பிரம்மனுடைய எழுதிய அந்த தலையெழுத்தானது அழிந்து போய்விட்டது. அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பென்சிலால் எழுதிவிட்டால் அழிப்பதற்கு ஒரு ரப்பர் உண்டு. பேனாவால் எழுதினாலும் கூட அதை அழிப்பதற்கு எல்லாம் இப்போது சாதனங்கள் வந்துவிட்டது. அதை போன்று பிரம்மன் எழுதிய எழுத்தை அழிப்பதற்கும் ஒரு ரப்பர் இருக்கு, எல்லாரும் வாங்கி வச்சுக்கணும் இல்லையா? அது என்ன ரப்பரு? அதுதான் முருகனுடைய திருவடி.
முருகனுடைய திருவடி எப்போ நம்ம மேலே படும், எப்போ நம்முடைய தலையில் படும்? நாம் விழுந்து நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களையும் விட்டொழிந்து முருகனை சரணாகதி அடைகிற போது, அவனுடைய திருவடிகளிலே தஞ்சம் புகுகிற போது அந்த திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது. திருவடி நம்முடைய தலையில் மீது படுகிறது. இப்படி படக்கூடிய அந்த நேரத்திலே பிரம்மன் எழுதிய கையெழுத்து அழிந்து போய்விடுகிறது. பிரம்மன் எழுதிய அந்த தலையெழுத்தையே அவன் அழித்து விடுகிறான். நீ இப்படியெல்லாம் துன்பத்திலே உழல வேண்டும் என்று பிரம்மன் எழுதுறான். இப்போ ஒரு சொத்து பத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய எழுதி கடைசியில கையெழுத்து போட்டாதானே. இப்போ கையெழுத்து இல்லைன்னா நம்ம கொண்டு போய் சார் பதிவாளர் ஆய்வகத்தில் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? அலுவலகத்தில் கொடுக்கும்போது இது ஒத்துக்கப்பட மாட்டாது, கையெழுத்தே இல்லை, இது உங்களுடைய நிலம் இல்லை, இது உங்களுக்கு விற்கப்பட்டது இல்லை வாங்கப்பட்டதுன்னு எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்பார்கள். அதுபோல் பிரம்மன் இப்படிலாம் இவன் கஷ்டப்படணும்னு வரிசையாக ஒரு பெரிய ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி கடைசியில் பிரம்மான்னு கையெழுத்து போட்டுறான். முருகன் என்ன தெரியுமா, முருகனுடைய திருவடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருக்காது. அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுப்பா எனக்கு. முதல்ல அந்த பிரம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கையெழுத்தையே அழிச்சிருவான். கையெழுத்தே இல்லைன்னா மேலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் வெற்றுமையாகி விடுகிறது, வெறுமையாகி விடுகிறது, பலன் இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கெல்லாம் பவர் கிடையாது. அப்படி ஆற்றல் இல்லாமல் அழிந்து போய்விடுகிறது. அது மாதிரி முருகனுடைய திருவடிக்கு அத்தனை சிறப்புகள் உண்டு. அப்படி அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் என் கையெழுத்து என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நம்முடைய தலையெழுத்தை அழிக்கக்கூடிய ஒரு ரப்பர் உண்டு. அதை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெறுவது என்பது எளிது. பக்தி மார்க்கத்தின் மூலமாக சென்று முருகனை முழுமையாக சரணடைந்து நம்முடைய மும்மலங்களையும் அகற்றி முருகன் தான் என்னை காப்பாற்றுவான், நீ தான் எனக்கு கொடுக்கணும், நீ தான் எனக்கு துணை என்று முழுமையாக அவனை சரணாகதி அடைகிற போது முருகப்பெருமான் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி, நம்முடைய அந்த விதிப்பயனையே மாற்றி வேலன் நம்மை நன்றாக வாழ வைப்பான். முருகப்பெருமானை உள்ளார பற்றி கொண்டு விதியையே மாற்றக்கூடிய அந்த முருகனுடைய திருவடி சம்பந்தத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.